இதான் அவர் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் லீக் பண்ணிட்டேன் பார்த்துக்கிட்டு. இதுக்காகவே இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் வேலையை விட்டு. வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நாளைக்கு சன் டிவியில் வந்து போட்டுருவானுங்க. ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இந்தி ஸ்டுடியோஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மினி வீலாகிங் சீரீஸ். இந்த வீலாகிங் சீரீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே பார்க்க போகிறோம்னா, காஷ்மீர் போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிவகாசி டு சென்னை பஸ்ஸில் போகிறோம். அண்ட் சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டில் போகிறோம். டெல்லி டு ஸ்ரீநகர் கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறோம். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன், இல்லைன்னா ஒரு 45 டேஸ் வெளிநாட்டிலே தான் டூர்ல இருப்பேன். இந்த காஷ்மீர் ட்ரிப்பில் நாங்கள் பேக்கேஜ் எதுவும் போடாமல் பட்ஜெட்டில் போகிறதா எங்கள் பிளானு. எங்கெங்கே போனோம், எவ்வளோ ஆச்சுங்கிறத இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள். அங்கே பஸ் எடுத்ததுலேருந்து ரொம்ப நேரமாக அர்ஜென்ட்டாக வந்துட்டு இருந்தது. நம்ம கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு, சொல்கிறதுக்கு சங்கடமாக இருந்தது. எப்படியோ ஒரு 3/4 மணி நேரம் தாக்கு பிடிச்சிக்க தான் வந்து பாத்ரூம் போயிருக்கோம். சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிடுவோம். நமக்கு ஒரு பழக்கம், எங்கே போனாலும் கீச்சன் கடையை பார்த்தா நல்லா இருக்கிற கீச்சனை பார்த்து எடுத்துருவேன். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஜீனி கீச்சன் வாங்கியிருக்கேன். அலாவுதீனில் வரும்ல, இந்த மாதிரி நிறைய கீச்சன் கலெக்ஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் வந்து 150 வெஜ்ஜு கொத்து புரோட்டா வாங்கியிருக்கேன். போய் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. அதாவது சொன்ன மாதிரி நம்ம காலையில் சென்னைக்கு வந்துட்டோம். நம்ம கூட ஒரு முக்கியமான விஐபி வந்து வரன்னு சொன்னேன்ல, அது யாருன்னா பாருங்க சார், பாருங்க சார். மச்சி இவன்டா எவன்டா அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஒரு பெரிய சிஜி ஆர்டிஸ்டோட ஆஃபீஸ் டூர் இருக்கும். ஆஃபீஸ் டூர் ஓடிபிட்டர் ஒருத்தர் இங்கே ஆஃபீஸ் டூரில் இருக்கும். அவரோட ஆஃபீஸ்லாம் நாங்கள் காட்ட போகிறோம். அது பயங்கரமான சிஜி ஆர்டிஸ்ட். என்னென்ன படத்துக்கு சிஜி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆடி போயிருக்கீங்க, அசந்து போயிருக்கீங்க. அவர் தான் இவர் தெரியுதா? இதான் அவர் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் லீக் பண்ணிட்டேன் பார்த்துக்கிட்டு. அடுத்த படத்தில் வரும். அதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சிட்டேன். அந்த ஃபைல் லீக் பண்ணிட்டேன். இதுக்காகவே இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் வேலையை விட்டு, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது என்னன்னு தெரியல. ஏதோ சிவன் தெரியுது. என்ன படத்துக்கு பண்ணுறீங்க? அதையும் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் லீக் பண்ணியாச்சுனாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படமே நாங்கள் விழாக்களை விடலான்னு இருக்கோம். ஏன் தேட்டரில் வர மாதிரி தெரியல. யாரு சும்மா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், சும்மா விளையாட்டுக்கு. இவ்வளோ டேரக்டர் லைனில் இருக்காரா? நம்ம இருக்கிற இடம் தெரியாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு வழி தெரியக்கூடாது. அதான் கோயம்பேடு தாண்டி நெற்குன்றம் கோல்டன் ஈகிள் ரைட்டு, அங்கிருந்து 3வது லெஃப்ட், அதுல இருந்து ரைட் எடுத்து நேரா போனா இபி ஸ்டேஷன். கைமணி சாலையில இருக்க சின்ன பிரிட்ஜை தாண்டி நேர போய் லெஃப்ட் எடுத்தோம்னா மஞ்சள் கலர் வீடு, அதுல உள்ள வந்தா மாடி வீடு தானே. நம்ம காஷ்மீர் போகிறதுனால சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அதுக்கு நம்ம போன இடம் தான் டெக்காத்லான். இன்டோர் அவுட்டோர்னு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான ஐட்டம்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஷாப்போட ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். நான் ஹலோ எப்படி வந்துட்டு என் சைஸுக்கு இருந்தாப்புல ஒரு ஷூவும் சாக்ஸ் எடுத்துருக்கேன். அதோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஷூ எவ்வளோ தலை? ஒன்லி 3,999. சாக்ஸ் ஒரு 1000 ரூபா வந்துருச்சு. ரெண்டு சேர்த்து எவ்வளோ வருது? 5000 ரூபா. ஸ்டார்டிங்கே 5000 ரூபா பட்ஜெட் ஆகி போச்சு. இனிமேல் ஒரு பேக் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்குது எக்கத்தலான்லேயும் நமக்கு வெயிட். எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த ஷூ ரேட்டு பார்த்தா தான் பாருங்க 4000 ரூபா வருது. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க தலை, பேசாமல் இந்த ஷூவில் டேகை பிச்சு போட்டு காலில் போட்டு நடந்து போயிடுவோமா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. திருப்பாருங்க, பதட்டமா இருக்குல்ல. எல்லாம் அவங்கவுங்க மட்டும் விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்க, எல்லா பொருளையும் வச்சு. அது மாதிரி நம்மளும் காலில் போட்டு ஐடியா ஒன்றும் இல்லை. நாளைக்கு சன் டிவியில் வந்து போட்டுருவானுங்க. சும்மா போட்டாலும் பரவாயில்ல. 1 hour அமானுஷ்ய மனிதன் யார் வீலாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை நம்மளை வச்சு வீலாக் பண்ணிடுவான். யார் இந்த அமானுஷ்ய மனிதன்? நான் தான்.
இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. Hey guys, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் இருந்துச்சு, ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 100 ரூபான்னு போட்டுருந்துச்சு, கொஞ்சம் அதிகம் தான். சரி டேஸ்ட் பண்ணுவோம். அப்பா இல்லை ரஸ்னாடா, 15 ரூபா ரஸ்னாவை நல்லா ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்னு போட்டு இவ்வளோ விற்கிறாங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா சோடியம், மெக்னீசியம், விட்டமின் ஈன்னு போட்டிருக்கானுங்க. பட் என் நாக்கு ரஸ்னா டேஸ்ட் தாங்க தெரியுது. அலுமினியம்லாம் கிடையாது. ஃபுட் ஸ்ட்ரீட், ராமகிருஷ்ணா பாதாம் பால், சீஸ் கஃபே, பாதாம் பால். ஓகே, எங்கள் மாமா தெரியும், மோர் மாமா பார்த்துருக்கீங்க? மோர் மாமா 30 ரூபாய். யார் இது மோர் மாமா? இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் கிடைக்காத ஐட்டமே இல்லைங்க. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ், கொரியன், வெஜ் ஆப்ஷன்ஸ், நான்வெஜ் ஆப்ஷன்ஸ்னு எல்லாமே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற ஆம்பியன்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், ஃபேமிலியாக வரலாம், எல்லாமே நல்லாயிருக்கு. குறிப்பாக 2-3 கடை பார்த்தோம். கபாபில் எல்லா வெரைட்டிஸ் கபாப் வச்சுருந்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஜல்லார் வேணா ட்ரை பண்ணுறியா? அப்படின்னா தோசை மாதிரி தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட்டாக அதுமாதிரி பயஞ்சிடறாங்க. அரிசி மாவு தேங்காய் பால் வச்சு ட்ரை பண்ணுறியா? டிஃப்ரெண்டா ஃபுல்லாக சாண்ட்விச்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஃப்ரூட் ஐஸ்கிரீம், சிக்கு, ஜாக் ஃப்ரூட்டு, ரியல் ஃப்ரூட்ஸ். நாங்கள் வாங்கினது என்னென்னா ஒரு வெஜ்ஜாத்தோ, எக் மசாலா, சில்லி பன்னீர் தோசை மட்டும்தான். போயா எப்படி அது வந்து டேஸ்ட் பாருங்க. இப்போ வச்சு டேஸ்ட் பண்ணி சொன்னால் நாக்கு பற்றிடும். கட் பண்ணிட்டு 10 நிமிஷம். ஓகே.